அமைப்பில் ஜெபத் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் நிகழ்வுகள் இவ்வாறாக அமைந்துள்ளன. முதலிலே தொடக்க ஜெபம், இரண்டாவதாக ஆராதனையுடைய பாடல்கள், மூன்றாவதாக வரவேற்பு, நான்காவதாக விவிலிய அறிக்கை, ஐந்தாவதாக மறைவுரை, நான்காவதாக விசுவாச பிரமாணம், ஏழாவதாக விசுவாச மன்றாட்டு, நன்றி உரை, கடைசி ஜெபம், ஆசியுரை இருக்கும். My dear beloved in Christ, I am happy to welcome you all. And today's the Unity of Day program is scheduled as follows. In the beginning, we will be having the opening prayer, followed by praise and worship by 3 choirs, followed by the welcome speech and the scripture reading. After the scripture reading, there will be the homily sermon. After the sermon, we will be professing the Nicene Creed. 7th, there will be the prayer of the faithful, the intercessory prayers, followed by vote of thanks, and at the end we will be winding with the prayer and the meditation. Now let us begin the session. I invite Reverend Father Praveen for the opening prayer. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்பு நிறைந்த இறைவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களை இந்த மாலை பொழுதிலே எங்களை ஒன்றாக இணைந்து எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் எங்களுக்குள் ஒற்றுமையை வளர்த்து கொள்ளவும் ஆற்றலை எங்கள் மீது பொழுதருள உண்மையை நிறைந்து வேண்டுகின்றோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை களைந்து கிறிஸ்து என்னும் ஒரு உண்மைக்குள் நாங்கள் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து ஒருமைப்பட்டு வாழ எங்களை நீர் அழைத்ததற்கு நன்றி கூறி இந்த மாலை பொழுதிலே நாங்கள் எடுக்கும் இந்த ஜெப ஒருங்கிணைப்பினை எங்களை முழுமையாக ஆசீர்வதித்தருளும். பெந்தகோஸ்து விழாவிலே தூய ஆவியானவர் சீடர்கள் மீது இறங்கி வந்தது போல் இந்த மாலை பொழுதிலேயே இங்கே நிரம்பியிருக்கக்கூடிய அனைவரையும் வெவ்வேறு திருச்சபை சார்ந்தவர்கள் இங்கே கொண்டிருக்கின்ற வேளையிலே தூய ஆவியானவர் எங்கள் மீது அருளையும் ஆசியும் நுழைந்து எங்கள் உள்ளங்களில் நாங்கள் இணை வாழவும் கிறிஸ்து என்னும் ஆண்டவருக்கு உண்மையாக சாட்சிகளாக வாழவும் அதற்கான வரங்களை எங்களுக்குள் வாழும் தூய ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி ஆண்டவரை நீ எழுப்பும் இந்த ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஜெப வழிபாட்டிலே எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாங்கள் ஓங்கி பிடிக்கவும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை மறந்து நாங்கள் உங்களுடைய அன்புக்கு சாட்சியாக வாழ அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். In order to get immersed into the divine consciousness, let us have the praise and worship. இறை உணர்வுகளை நாம் ஒருங்கிட நாம் ஆராதனையின் வழியாக இறைவனை துதிப்பதன் வழியாக நம்மையே அர்ப்பணிப்போம். Hallelujah.
இப்போது நான் பேப்டிஸ்ட் பாடல் குழுவினரை அழைக்கின்றேன். ஆராதனை
திருச்சபையின் சார்பாக ஆயர் ராபின் வாசன் ஐயா மற்றும் நல்லாயர் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்கள் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் ஏற்படுகிறோம். இறைமகன் இயேசு அவர் நல்லாயர் இயேசு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக வரவேறும் என்ற வரிசை என்ற பாடலை நாங்கள் பாடுகிறோம். அவர் நமக்கு அவர்தான் ஆதாரம், அவர் நமக்கு சகோதரர், அவர் நமக்கு தாயும் தகப்பனமாக இருக்கிறவர் என்ற பொருளை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் கேட்போம். எங்கள் வழக்கப்படி ஒரு தேவாரம் பாடிய பிறகு இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். Oh
துணிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய ஆண்டவரை நாம் நினைத்து அவரை வழிபட நமக்கு முற்றுகோலாக அனைத்து பாடல் குழந்தைகளுக்கு எனது இதை நிறைந்த நன்றி உங்கள் சார்பிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். So I thank all the choir members for having us to move into a spirit of prayer and meditation. Now it's my time. My dear people of God, it's a great pleasure for me, first and foremost, to thank the Lord for having helped us and come together in order to share our joys and sorrows, our faith experience. And it's a great pleasure for me, first and foremost, to invite Reverend Father Praveen Anthony on behalf of Reverend Pastor Frank Godwin John, our beloved Dean, Reverend Father Gilbert, our beloved Parish Priest, Reverend Father Chilo, Father Anthony Praveen, the manager and the correspondent of St. Teresa's Education Institution, has taken the responsibility for the overall arrangement for today's program. Hence, I am inviting welcoming to the dais. My hearty welcome to Reverend Pastor Robin Marshall, the Secretary of All Karnataka United Christian Forum for Human Rights. A pastor, a person full of zeal and enthusiasm in executing the program. I invite him to the dais to decorate. I also joyfully welcome Reverend Pastor Prabhudas, the treasurer of All Karnataka United Christian Forum for Human Rights, and is one of the mentors in carving out the day's program. Reverend Pastor Prabhudas, kindly come onto the dais. We are very happy to welcome Reverend Father Joseph, Parish Priest of St. Joseph Parish, Susepadim. He is quite young and energetic. He is ever 16. Father, please do come onto the dais. I am also happy in welcoming Reverend Father Xavier Tagaraj, an orator, a voracious reader, who is able to proclaim the word of God with great unction. Father, please do come and decorate the dais. I joyfully welcome Reverend Pastor Devasahayam of Baptist Church, KGF. Also welcome Reverend Father Robin, a person, the assistant parish priest of the Teresa's Church, who is behind the screen in taking care of this special session in this parish. I also welcome Reverend Father John Paul. I welcome all the Reverend Pastors, Reverend Sisters, in the name of the Triune God. Last but not least, I invite all the people of God to take part in this Unity of the Prayer service.
a question may arise, why this unity prayer session? Is there any meaning? Or is it merely ritual? This is not a ritual. This is for our enrichment. Why? We know that unity is the balm of life, which means it conveys that unity acts as a soothing, healing force of life. Not only that, unity ensures stability in the face of disaster. நாம் ஒன்றுபட்டு வாழும்போது உறுதி கொள்வது மட்டுமன்று, நம் மத்தியில் ஆபத்துகள், விபத்துகள், பேரழிவுகள் ஏற்படும் போது துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதியான மனநிலை நாம் காண்போம். அது மட்டுமன்று, நாம் ஒன்றுபட்டிருக்கும் போது அது நமக்கு மறுமருந்தாக இருக்கும். ஆதலால் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு பங்கு கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றேன். Being part of this parish, I would like to call upon people who represent our parish, St. Teresa's Church. Firstly, I would like to call Sister Jessie, the provincial of the congregation, to come over on the dais, who represent all the sisters community here. Sister Jessie, welcome you. At the same time, as a parish, we have this parish council, and I call upon the president of the parish council members, Mr. Kurtnis, to come up on the dais. Thank you. Now, we shall listen to the word of God. The scripture reading shall be taken from letter of St. Paul to the Ephesians, chapter 4, verses 1 to 6. இப்பொழுது நாம் இறைவார்த்தைக்கு நாம் முழு கவனத்தை செலுத்தி இப்பொழுது சின்னப்பர் எபேசியருக்கு எழுதிய திருமணத்தில் எடுக்கப்பட்ட வாசகத்தை அதிகாரம் 4 அது வசனங்கள் 1 முதல் 5 வரை செலுத்தப்போம். எபேசியர் திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 - 6 முடிய. கிறிஸ்துவ புதுவாழ்வு, கிறிஸ்துவின் உடலின் ஒற்றுமை. ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை நெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறு ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்று நாம் செய்வதற்கு இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் மேய்ப்பர் அருள் சகோதரர் ராபின் ஐயர் மறைவுரை கொடுக்கும்படியாக அன்புடன் அவரை வரவேற்கின்றேன். I invite Reverend Pastor Robin Marshall to proclaim, to give the reflection on the word of God. ஜெபிப்போம். அன்புடைய நல்ல கடவுளே, உமது வார்த்தைகளை
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் செவியில் கேட்டு உள்ளத்தில் நிறுவப்பட்டு அதன்படி பின்பற்றி நடக்க உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் அன்புடனே நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆயர்மார்களே, பங்கு தந்தையினரே, பாஸ்டர்மார்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். அத்துடன் சேர்ந்து இந்த 8 நாட்கள் நேற்று துவங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒன்றிப்புக்கான நாளாக ஒவ்வொரு திருச்சபைகளில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்று கூடி வருகின்றோம். கடந்த ஆண்டு இதை போல தந்தமையில் துவங்கினோம். இப்பொழுது 2ஆம் ஆண்டாக ஒவ்வொரு சபையிலும் வந்து கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய தியானத்திற்காக கொடுத்திருக்கின்ற தலைப்பு bearing with one another in love. அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று இந்த தலைப்பின் கீழ் தான் எபேசியருக்கு எழுதின திருமுகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்குவது எப்படி என்று பார்க்கும்போது ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. கோழி வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பண்ணையில் இருக்கிறவர் என்ன செய்தார்? எல்லா கோழி குஞ்சுகளும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தது. ஆனால் அவருக்கு அது பிடிக்கவில்லை. அவர் என்ன செய்தார்? சில கோழிகளுக்கு நிறத்தை பூசினார். சில கோழிகளுக்கு சிவப்பு நிறம் பூசி ஒரு எல்லையை வரைந்து அதற்குள்ளாக வைத்து விட்டார். இன்னும் கொஞ்சம் கோழி குஞ்சுகளை எடுத்து அதற்கு மஞ்சள் நிறத்தை பூசி அதற்கு ஒரு வேலி அடித்து அதற்குள்ளாக வைத்து விட்டார். இன்னும் கொஞ்சம் கோழிகளை எடுத்து பச்சை நிறம், நீல நிறம், ஊதாப்பு நிறம் என்று சொல்லி பல வகையான வண்ணங்களை பூசி ஒரு சின்ன எல்லைகள் வைத்து விட்டார். இப்பொழுது இந்த கோழி குஞ்சுகள் நாம் ஒன்றாக சந்தோஷமாக ஆடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய ஜெபம் என்ன செய்தால் இவைகள் எல்லாம் பிரித்து வைத்திருக்கின்றன. இப்பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் சேர முடியாமல் இருக்கின்றோமே என்று சொல்லி மனவேதனையுடன் ஆதரவுடன் கடவுளிடத்தில் முறையிட்டார். கடவுள் எல்லோருடைய ஜெபத்தை கேட்கின்றவர். வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள், உயிரினங்கள் யாருக்கும் அவர் செவி சாக்கின்றவர். அவர் என்ன செய்தார்? ஒரு முன்மாதிரியான மழையை பெய்ய வைத்தார். அந்த மழை பெய்தவுடனே அதனுடைய நிறங்கள் எல்லாம் எடுத்து போய்விட்டது. அடுத்து அந்த ஒரு எல்லைக்குள்ளாக இருந்தது தண்ணீர் நிரம்ப அந்த எல்லைகள் எல்லாம் உடைத்துவிட்டது. உடைத்துவிட்ட பிறகு எல்லோரும் ஒரே நிறமாக ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். இதே நாம் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கிறிஸ்தவர்களாக நமக்கு இதேதான் பொருள். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம். ஆனால் நமக்குள்ளாகவே உட்குழுக்கள் பிரிவுகள் அதிகமாக இருந்த நேரங்களிலும் நாம் நம்முடைய வழிபாடுகளில் இருக்கின்ற அந்த பற்றுமொழி அறிக்கையில் ஒரே அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது அப்பொழுது முன்மாதிரியான மழை ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் எதற்காக ஒன்றாக கூடியிருக்கிறோம் என்பதற்கு நோக்கம் என்னவென்று பார்த்தால், கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கத்தோலிக்கர்கள் மிகப்பெரிய உன்னத மாமன்றம் என்று நினைக்கின்ற வேட்டிகன் கவுன்சில் அங்கிருக்கின்ற
பிரதிநிதிகள் Dicastery for Promoting Christian Unity என்ற அந்த பிரிவின் கீழ் இருக்கிறவர்கள் அவர்களும் உலக மாமன்ற திருச்சபைகள் WCC இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் ஏன் ஒற்றுமையாக எல்லோரும் சேரக்கூடாது என்று ஆலோசனை செய்தார்கள். அப்படி ஆலோசனை செய்யும் போது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரை ஒருவர் நாம் ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்குகின்றோம், அவரை பின்பற்றி வருகிறோம். ஆனாலும் இந்த கிறிஸ்துவ பண்டிகைக்காக நாம் ஒன்று சேருவோம் என்று சொல்லி உலக அளவில் அந்த ஒன்றிப்பு எகுமெனிக்கு நாளாக அனுசரிக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். சரி, அதை முடிவு செய்த பிறகு எந்த மாதத்தில் நாம் இதை அனுசரிக்கலாம் என்று யோசிக்கும் போது 2 காரணங்களை எடுக்கிறார்கள். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பேதுருடைய அறிக்கையாக சென்ட் பீட்டர்ஸ் ஃபீஸ்ட் என்று கொண்டாடப்படுகிறது. எதற்கு என்று பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் போகும்போது பிலிப்பிய சிசிர் பட்டணத்திற்கு அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கின்றார். இங்கு இருக்கின்ற மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. சிலரோ நீர் ஒரு தீர்க்கதரிசி, நீர் யோவான் ஸ்நானகன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று. அது மக்களை விடுங்கள், சீடர்களாக நீங்கள் யார் என்று என்னை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அதற்கு பேதுருவோடு அறிக்கை செய்கின்றார். என்றால் நீதான் மெய்யான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெசியா என்று. அப்போ பேதுரு அறிக்கையினாலே ஜனவரி 18ஆம் தேதியை குறித்து வைக்கிறார்கள். ஏனென்றால் பேதுரு அதிகமான ஊழியர்களை அவர் செய்தது யூதர்கள் மத்தியில். அடுத்து பவுல் அடிகளாருடைய திருநாளாக ஜனவரி 25ஆம் தேதி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தமஸ்குவுக்கு போகின்ற வழியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றார். அவர் பார்வையற்றவராக இருந்த நேரத்தில் நீர் யார் என்று கேட்கும்போது சவுலே நீ திரும்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி அறிமுகமாகி அவர் மனமாற்றம் அடைந்ததானது. இது இரண்டையும் சேர்ந்துதான் இந்த ஒன்றிப்புக்கான மிக முக்கியமான நாளாக கருதி அப்போஸ்தலனாகிய பவுல் உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர் புறவின மக்களுக்காக பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றினார். இவர்கள் இருவருடைய திருநாள்களில் இணைந்துதான் இந்த ஐக்கியத்திற்கான 8 நாட்களாக யூனிட்டி ஆக்டேவ் என்று அழைக்கப்படுகிறது. இதை நாம் எல்லோரும் சேர வேண்டும் என்று சொல்லி ஆல் கர்நாடகா யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபோரம் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அதற்கு பிரசிடண்டாக ஸ்டேட் பிரசிடண்டாக இருக்கிறவர் நம்முடைய ஆர்ச் பிஷப் பீட்டர் மச்சானோ. அவருடைய வார்த்தை என்னவென்றால் நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் எல்லா இடங்களிலும் இந்த கிறிஸ்துவ ஐக்கிய ஒற்றுமை ஒன்றுபட வேண்டும், எல்லோரும் பாகுபாடு இல்லாமல் சேர்ந்து இறைவனை ஆராதித்து வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இதை முடிவு செய்திருக்கிறார்கள். அத்துடன் சேர்ந்து நம்முடைய கோலார் தங்கமயம் ஆல் கர்நாடகா யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபோரம் கேஜிஎஸ் அவருடைய பிரசிடண்டாக பாஸ்டர் டாக்டர் ஜமையா அவர் அனைத்து பெந்தகோஸ்து திருச்சபையும் சார்பாக பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்து கத்தோலிக்க திருச்சபைகளில் எல்லாம் சார்பாக நம்முடைய ஃபாதர் ஜெயகிரன் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த செக்ரட்டரியாக சிஎஸ்சி திருச்சபையின் பிரதிநிதியாக நாம் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பேப்டிஸ்ட் திருச்சபையின் பிரதிநிதியாக பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் வெவ்வேறு திருச்சபையின் தலைவர்களாக இருந்தாலும் நாம் இந்த கிறிஸ்துவ ஒன்றிப்பில் இணைந்து இதற்கு செய்ய ஒரு எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ்களாக பெந்தகோஸ்து திருச்சபை சார்ந்தவர்களும் லூதரன் திருச்சபை சார்ந்தவர்களும் சமத்துவ அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்ற எல்லோரும் சேர்ந்து இணைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு
நாம் வழிபடுகின்ற கடவுள் ஒன்று, கிறிஸ்து அவர் ஒன்று, நம்முடைய சரீரமும் ஒன்று, உடலும் ஒன்று. அதே போல்தான் நம்முடைய நம்பிக்கை ஒரே கிறிஸ்துவம், ஒரே திருமுழுக்கு. இவைகளை நாம் பிரித்து பார்ப்பதில்லை. நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் ஒரே உடலாக இருக்கின்றோம் என்று சொல்லி இணைத்திருக்கின்றார். அதற்கு 4 குணாதிசயங்களை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் அன்பில் காண வேண்டும் என்றால் அந்த 4 குணாதிசயங்கள் என்னவென்று பார்க்கும்போது மிகுந்த மனத்தாழ்மையுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். We need to walk humbly. அடுத்தபடியாக 2ஆம் குணாதிசயத்தை அப்போஸ்தலன் சொல்லும்போது you need to uphold the gentleness. நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நீடிய பொறுமையுடனே ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Be patient with one another. அடுத்தபடியாக சகிப்பு தன்மையுடன் நீங்கள் உங்களுடைய உறவில் நிலைத்திருக்க வேண்டும். So you need to practice tolerance. இவைகளை நாம் வளர்த்துக் கொண்டால் நம்முடைய குணாதிசயங்களை நாம் ஒருவருக்குள்ளாகவே அன்பில் நாம் நிலைத்திருப்போம் என்று முன்பெல்லாம் பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஒரே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பல சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் போய் சொன்னார், ஃபாதர், இவர் என்னுடைய நண்பர் என்ன செய்திருக்கிறாருன்னா என்னுடைய எதிரியோட ஒரு நல்ல உறவு வைத்திருக்கலாம், போயும் அந்த சிஎஸ்ஐ ப்ராடஸ்டன்ட் சர்ச்சோட போய் இவர் இருக்கிறார். அதே போலதான் சிஎஸ்ஐ திருச்சபையில் இருக்கிறவர்கள் இவர்கள் யாரிடத்தினாலும் நட்புறவு இருக்கலாம், கத்தோலிக்கர்களிடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று அந்த காலம் ஆகிவிட்டது. இப்பொழுது அருட்பணியாளர்களாக இருக்கின்ற நான் எனக்கு தேவைப்படும் போது அன்னைக்கு திருச்சபைகளாக வந்து ஃபாதர் செல்வனை ஒரு மூத்த சகோதரனாக சந்திப்பதற்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போலதான் ஃபாதர் செல்வன் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்றால் நேரடியாக ஆலயத்திற்காக வருகிறார். இப்பொழுது அந்த அன்பில் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நினைத்திருக்கும் போது இது அகில உலக ஐக்கியத்தோடு இணைகின்ற நேரத்திலும் நம்முடைய திருச்சபையின் தலைவர்களாக இருக்கின்ற ஆர்ச் பிஷப்பாக இருக்கலாம், போப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது மற்ற நம்முடைய வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இருக்கின்ற ஆங்கிலிக்கன் அல்லது மெத்தடிஸ்ட் பிஷப் அல்லது பேப்டிஸ்ட் பிரசிடென்ட், இவர்கள் எல்லோரும் எதை வலியுறுத்துகிறார்கள் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் தன்னுடைய நற்செய்திகளிலும் சொல்லியிருக்கின்றார். யோவான் 17:21 பிதாவும் நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போலவே அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மூலம் தந்தவைகளை சொல்ல பார்க்கும்போது அங்கு எல்லோரும் கிறிஸ்தவர்களும் சகோதர சகோதரிகளாக நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாகுபாடுகள் இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சொந்த சகோதரனாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது காலம் மாறிக்கொண்டே வருகிறது. நாம் மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அன்பு செலுத்தும் போது அந்த அன்பில் இறைவன் இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் எல்லோருக்கும் சொன்னார்கள். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் அந்த திருச்சபைக்கு வலியுறுத்துவது சொல்லுகிறார். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனர் என்றும் இல்லை, எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஒரே உடலாக இருக்கிறோம் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் அன்பு நினைத்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகம் வெறுப்பு நிறைந்த உலகத்தில் அன்பை நமக்கு காண்பித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான். ஒருவருக்கு ஒருவர் விரோதம், ஒருவருக்கு ஒருவர்
ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசியுங்கள், அன்பாகவே இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நினைத்திருக்கின்றார். இதை நாம் இப்பொழுதும் பார்க்கும்போது இதே வழிபாட்டம் கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை தெரேசா மிக சிறந்த பாடலை பாடினார்கள். அதற்கு பிறகு நேற்றைய தினத்தில் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்ந்த சகோதரிகளுக்கு சொன்னேன், நாளைய தினம் நாங்கள் போகின்றோம், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லும்போது அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல்தான் கடந்த ஆண்டிலும் CSI நல்லாய் திருச்சபை அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாளைய தினத்தில் நாங்கள் CSI ஆலயத்திற்குள்ளாகவே வழிபாடு நடத்துகின்றோம். இங்கு இருக்கின்ற எல்லா நம்முடைய ஆபீஸ்கள் சார்பாக உங்களை நாங்கள் அழைக்கின்றோம், நீங்கள் வாருங்கள். ஏனென்றால் நாம் எல்லோரும் இந்த 8 நாட்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டு நாம் இணைந்திருந்தால்தான் உலகத்திற்கு நற்செய்தியை பகிர முடியும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையாளர்கள் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அது நிமித்தமாக ஒருவரோடு ஒருவர் அன்பில் நிலைத்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்கிறார் என்று உலகத்திற்கு காண்பிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. நாம் செயல்படுத்திய மறைகளை அதற்கு முதல் நாம் செயல்படுத்திய இறைவார்த்தை எபேசியர் எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம், அதில் குறிப்பாக 4ஆம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். நாம் ஒரே உடல், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை என்று கொண்டிருக்கின்றோம். அவரே ஆண்டவர் ஒருவர், நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருவிழந்து ஒன்றே. Yes, Christian unity states that it's one body, one spirit, one Lord, one Lord, one faith, one baptism. One God and Father urging believers to maintain the spiritual oneness through humility, peace, and love as part of a single spiritual family. And now let us all recite the Nicene Creed. இப்போது நாம் எல்லோரும் எழுந்து நீச்சி விசுவாச அறிக்கையை செய்வோம். I invite. அன்பார்ந்த இறை மக்களே, இப்பொழுது நாம் படிக்கும் இந்த இறை வார்த்தைகளை நான் சொன்ன பிறகு நீங்கள் அதை அப்படியே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவசிக்கின்றேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர்,
பிலாத்துவின் காலத்தில் நமக்காக போன்சி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார். உயிரோடு உள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. வலது கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அடுத்ததாக நண்பர்களே, இப்பொழுது நாம் நமது பரிந்துரைகளை, நமது அனைத்து தேவைகளை விசுவாசிகளின் மன்றாட்டின் மூலமாக இறை தந்த இடத்தில் அர்ப்பணம் செய்வோம். அன்பும் கருணையும் நிறைந்த இறைவா, நீர் படைத்த இந்த உலகையும் எம் நாட்டையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எம் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலவ, அமைதியும் ஒற்றுமையும் வளர, அனைத்து மக்களும் சகோதரத்துவம் வாழ உமது ஆசீர்வாதத்தை அருள்வீராக. எங்கள் மாநிலத்தின் வளர்ச்சியும் நலனும் அனைவருக்கும் சமமாக கிடைக்க, வறியோர், புறக்கணிக்கப்பட்டோர், விவசாயிகள், தொழிலாளர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் வாழ உமது அருளை வேண்டுகிறோம். மேலும் எங்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் அமைதி நிலவி, நீர், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகள் நிறைவேறவும், எங்கள் மக்களிடையே ஒற்றுமையும் பரஸ்பர உதவியும் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் கருணை நிறைந்தேவா, உமது மகனாகிய இயேசு கிறிஸ்து நிறுவிய உலகளாவிய திருச்சபையை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். உலகமெங்கும் பரவியுள்ள திருச்சபை உண்மையிலும் அன்பிலும் உறுதியாக நின்று நற்செய்தியை துணிச்சலுடன் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியார் வழிநடத்துவாராக. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், போதகர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் கொண்டாடுகின்றோம். இவர்கள் புனித வாழ்வில் சாட்சிகளாக இருந்து வார்த்தையாலும் வாழ்வாலும் மக்களை கிறிஸ்துவின் பக்கம் இட்டு செல்ல உமது ஞானம் பலம் இவர்களுக்கு அருள்வீராக. திருச்சபை உறுப்பினர்கள் பிளவுகளை அகற்றி ஒற்றுமையில் சகோதரத்துவம் வரை ஒரே உடலாலும் ஒரே ஆயாலும் நல்வாழும் உண்மையை வேண்டுகின்றோம். மறைப்பணிகளிலும்
திருத்தூதர் பணிகளிலும் நற்செய்தி அறியாத இடங்களில் உமது அருட்செயல்களை தியாகமும் தைரியம் கொண்டு பணியாற்ற பல புதிய அழைப்புகள் திருச்சபை மலர உமது அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, சிறுவர்களிலும் துன்பப்படுவோர்களிலும் நீர் இருப்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் இதயங்களை உமது இரக்கத்தால் நிரப்புவீராக. ஏழைகளுக்கு அன்றாட உணவு, உறைவிடம், மரியாதையான வாழ்வு, நம்பிக்கை ஆகியவை கிடைக்க சமூகம் அவர்களை கருணையுடன் அணுக உமது அருள் துணை புரியட்டும். அனாதைகளுக்கு அன்பான குடும்பம், பாதுகாப்பு, நல்ல கல்வி கிடைக்க அவர்கள் வாழ்க்கையில் நீ தந்தையாகவும் தாயாகவும் இருப்பீராக. விதவைகள் மற்றும் ஆதரவற்றோர் தங்களின் தனிமையையும் துயரும் விலகி மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் வாழ உமது ஆறுதலும் பலமும் அவர்களோடு இருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, குடும்பம் உமது அன்பின் முதல் பழமையாக இருக்க நீ விரும்புகிறேன். உமது கைகளில் எங்கள் அனைத்து குடும்பங்களையும் ஒப்படைக்கின்றோம். திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். பொருளாதார சிரமங்கள், வேலை இழப்பு, நோய்கள், உறவு சிக்கல்கள், மன அழுத்தம், பயம், எதிர்கால கவலைகள் ஆகியவற்றால் போராடி வரும் குடும்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களின் இதயங்களை அமைதி தருவீராக. வார்த்தைகளில் பொறுமையும் புரிதலும் வளர செய்வீராக. கணவன் மனைவியிடம் அன்பு, நம்பிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, பகை, வன்முறை, போர், அநீதி ஆகியவற்றால் காயமடைந்துள்ள இந்த உலகத்தை உமது கருணை மிகு இதயத்தில் ஒப்படைக்கிறோம். உலகெங்கும் நிலவும் போர்கள், கலவரங்கள், பயங்கரவாதம், வன்முறை ஆகியவை முடிவடைய நாடுகளுக்கும் மக்களுக்கும் இடையே புரிதலும் உரையாடலும் சமாதானம் வளர உமது அமைதியை பொழிவீராக. ஆட்சியாளர்கள் மற்றும் உலக தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை காட்டிலும் மனித உயிரின் மதிப்பை முன்னிலைப்படுத்த சுயநலமின்றி நீதி மற்றும் சமாதானத்தின் பாதையில் நடக்க உமது ஞானம் அவர்களை வழிநடத்தட்டும். அமைதியை உண்டாக்குவோர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தயவுசெய்து நன்றியுரை வழங்க அருள்பணியாளர் மேய்ப்பர் பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்கள் வரவழைப்பட்டி I invite Reverend Pastor Prabhudas to propose the vote of thanks. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ವಿಶೇಷವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ತನ್ನ ಅಮೂಲ್ಯವಾದ ಕೃಪೆಯಿಂದ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಡೆಸಲು ಅವರು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿರುವುದು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಾನು ವಂದಿಸಲು ನಾನು ಮುಂದೆ ನಿಂತಿರುತ್ತೇನೆ. On behalf of the All Karnataka United Christian Forum for Human Rights, the Honorable and most beloved President, Pastor Dr. John, and Vice President, Father Jayakaran, General Secretary,
give our thanks to all of you in the most precious name of our Lord and Savior, Jesus Christ. And special thanks to Reverend Father Gilbert, the Dean of the Roman Catholic Churches, and also Reverend Father Jerome, the parish priest, and Reverend Father Praveen Rajan, manager and correspondent of St. Teresa Schools and Colleges, and Reverend Father Bobby, assistant parish priest, Reverend Father Tandaraj, Reverend Father Jose, Reverend Father John Paul, Reverend Sister Jessie, and Mr. Cortes, parish council member, and also the Baptist pastor, Devasahari. And also special note of appreciation and very ಶ್ರೇಷ್ಠವಾದ ಮಧುರವಾದ ಸಂಗೀತ ಮತ್ತು ಹಾಡುಗಳನ್ನು ನೀಡಿದ ಸೆಂಟ್ ತೆರೇಸಾಸ್ ಆಯರ್ ಟೀಮ್ ಅವರು, ಎಸ್ಪೆಷಲಿ ಮ್ಯೂಸಿಷಿಯನ್ ಅವರು, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಶ್ರೀ ಭೂಷಕರ ಚರ್ಚಿಂದ ನೀಡಿದಂತಹ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಹಾಡುಗಳನ್ನು ಮತ್ತು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಸಭೆಗಳಿಂದ ಕೋರಮಂಡಲ್ ತೆಲುಗು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಚರ್ಚ್, Robertson Bay Holy Branch Baptist Church, and Emmanuel Baptist Church, ಎಲ್ಲ ಮೆಂಬರ್ಸ್ಗಳು ಸೇರಿಕೊಂಡು ಎಲ್ಲರಿಗೂ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯ ವಂದಿಸುತ್ತೇನೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. அதனுடைய உண்மையான அற்புதமான திருமுறையை வரைமுறையை நம்முடைய அருள் சகோதரர் மேய்ப்பர் ராபின் வழியாக நாம் செயல்படுத்தினோம். அனைத்து சபைகளும் கத்தோலிக்க திருச்சி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், மரியாதை எப்பொழுது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆதலால் கத்தோலிக்க திருச்சி சார்பிலே இவர்களை வாழ்த்தவும் தண்டிவிடவும் அந்த தந்தை ராபின் தந்த கௌரவத்தை எங்களுக்கு வழங்குவார். முதற்க கர்நாடக யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபோரம் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இதில் செக்ரட்டரியாக பணியாற்றும் சகோதரர் பாஸ்டர் ராபின் மார்ஷல் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புத பணி அவர் கொடுத்த மறைவிற்காக இதயம் கடித நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். CSA சபையை சார்ந்தவர் இதேபோன்று பேப்டிஸ்ட் சபையை சார்ந்து பொருளாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்கள் பின்னிலிருந்து ஏராளமான பணிகளை தயக்கமில்லாமல் செய்து வருகின்றார். அவருக்கும் உங்கள் சார்பிலும் என் கத்தோலிக்க சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு கௌரவிக்கின்றோம். இவரோடு இணைந்து துணை செயலாளராக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மீட்பர் தேவசகாய் அவர்களுக்கும் கத்தோலிக்க சார்பிலே எங்களது நன்றியும் கௌரவத்தையும் தெரிவிக்கின்றோம். Now I, on behalf of the World Council Churches, on behalf of them, I would like to thank all the Catholic priests, Reverend sisters, and the faithful. May God bless you all. Now I invite Reverend Father Praveen Anthony
to have the closing prayer along with the benediction. கடைசி ஆசிரியர் ஜெபத்தையும் வரும்படியாக அருள் தந்தை பிரதர் ஆண்டனியை வரவேற்கின்றேன். மாணவர்களே, எழுந்து நிற்போம். இந்த பாடலோடு இந்த ஜெபவழி பாடலாம் நிறைவு செய்யும். Bye.
கண்களோடு நாம் செலுப்போம். எங்களுக்குள் வாழும் எங்கள் உயிரும் வாழுமான இயேசுவே, இந்த மாலை நேரத்திலே எங்கள் ஒற்றுமைக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு வாழ எங்களை அழைத்து இறை வார்த்தையின் வழியாக எங்களை உள்ளங்களை பலப்படுத்தி எங்கள் மனங்களில் உம்முடைய மாண்புகளை விதைத்ததற்கு நன்றி கூறுகின்றோம். வெவ்வேறு திருச்சபையில் நாங்கள் வந்திருந்தாலும் இதோ ஆண்டவரே ஒன்றாக இணைந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதற்கும் எங்களுக்கு விசுவாச அனுபவத்தை இந்த மாலை பொழுதிலே கொடுத்ததற்கு நன்றி கூறுகின்றோம். விசேஷ வகையிலே ஆண்டவரே, திருச்சபையின் ஒற்றுமையிலே அமைதி காணவும் இதோ எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூட ஜெபிக்கின்றார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று வாக்களித்து எங்கள் விசுவாச ஒற்றுமையிலே நீர் இருக்கின்ற என்ற நம்பிக்கை எங்களுக்குள் விதைத்ததற்கு நன்றி கூறுகின்றோம். அதனுடைய வெளிப்பாட்டாக இதோ ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு வழிபாட்டு முறைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெவ்வேறு மரபுகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இதோ கிறிஸ்து என்னும் விசுவாசத்திலே எங்களை இந்த மாலை பொழுதிலே இணைத்திருக்கின்றேன். எங்களுடைய உள்ளங்களில் உமது நற்செய்தியினுடைய கோட்பாட்டுகளையும் நற்செய்தியினுடைய உண்மைகளை உம் வார்த்தையின் வழியாக எங்களுக்குள் நீர் விதைத்ததற்கு நன்றி. அதுவே எங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ள வழியாக வாழ்வாக மாறுகின்றது. ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பிலே பரஸ்பர மரியாதையும் நம்பிக்கை சார்ந்த வகையிலே ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்தி பாராட்டக்கூடிய மனப்பான்மையோடு நாங்கள் கிறிஸ்துவ சமூகம் ஒற்றுமையின் அடையாளம் என்பதை இந்த உலகம் அறிய எங்களை வாழ அழைக்கின்றேன் என்பதை இந்நேரத்திலே எங்களை உணர்த்துவதற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம் பிள்ளைகள். உம்முடைய விசுவாசத்திலே ஒரே ஞானஸ்தானத்தினால் அழைக்கப்பட்ட நாங்கள்
அப்போஸ்தலருடைய வழிகாட்டல் வழியாக நற்செய்தியினுடைய நேர்காட்டும் மாண்புகளை எங்கள் வாழ்க்கையின் வழியிலே நாங்கள் சுமந்து கொண்டு பயணிக்க எங்களுக்கு அருள் புரியும். ஒரே நம்பிக்கையாளர்கள் என்ற எதிர்நோக்கை எங்களுக்குள் நீர் வளர்த்து ஒருவர் மற்றவருக்கு அமைதியின் தூதுவர்களாக இந்த உலக வாழ்விலே கிறிஸ்துவின் கருவிகளாக நாங்கள் வாழ்வோம். ஒருவர் மற்றவரோடு அன்பிலே இணைக்கப்பட்டவர்கள் என்ற உயரிய பண்புகளை எங்களுக்குள் நீர் கொடுத்திருக்கின்றேன். அதுவே எங்கள் திருச்சபையிலே நாளும் வளரட்டும், எங்கள் குடும்பங்களில் நாளும் வளரட்டும், எங்கள் சமூகத்திலே நாளும் வளர நாங்கள் அதற்கு காரணமாக இருக்க எங்களுக்கு அருள் புரியும். இந்த ஒற்றுமை எங்களை வினக வாழ்வுக்கு வழிகாட்டுதலாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று உம் தூய ஆவியினுடைய துணையோடு இந்த வாழ்வை உமக்கு சமர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஒரு விசுவாச வாழ்வை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். ஆமென். அன்றைய நாளைய தினம் ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பர்தலோமியோர் தெலுங்கு ஆலயத்திலே, அதாவது பிஎம் ரோட் மஸ்கவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் அனைத்து சபையின் ஒருமைப்பாட்டில் ஜெப வழிபாடு நடைபெறும். இவ்விடத்திலும் தாங்கள் வந்து இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உடைய பணிபன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். Tomorrow the prayer service will be held at St. Bartholomew's Telugu Church, PM Road, Muscat, Kenya. Please do come and join in the prayer service. அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெப வழிபாட்டை நமக்கு சிறப்பித்து கொடுத்த நம்முடைய பாசத்துடைய அருள் தந்தை சேக்கன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.